சார் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு நீங்க ஒரு ரியாலிட்டி சொல்றாரு ப்ராக்டிக்கலா ஒரு ஸ்டேட் முதலமைச்சர் சொன்னது எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாருன்னா, நீங்க கேட்குற வித்தியாசமான கோணம் எங்களுக்கு தெரியுது. இருந்தா கூட முதலமைச்சர் எந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர்களுடைய கூட்டணியில் நாங்கள் குழப்பம் ஒன்றும் இல்லை, கூட்டணியில் யாரும் மந்திரி சபையில் காங்கிரஸ் கட்சி இடம் கேட்கவில்லை அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாரு. கூட்டணி ஆட்சி அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். ஒத்து வராது, ஆட்சியில பங்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா சொல்லப்படுறத என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து அகில இந்திய தலைமை சொல்லணும், அது முதல்வரோட கருத்துன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இன்னொரு எம்பி என்ன சொல்றாருன்னா, மாணிக்கங்கவர்னா 2006 தீர்ப்பை வந்து நாங்க இது பண்ணிருக்கணும், மக்கள் தீர்ப்பு வந்து இது பண்ணிருக்கணும் அப்படின்லாம் கூட இது பண்றாங்க. இது எப்படி சார் இப்போ அந்த பழையதெல்லாம் எடுக்கணுமான்னு கேட்கிறேன். அந்த 2006 தேர்தல்லாம் பார்க்க வேண்டியது. சார் இப்போ வெளியே போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதுக்காக காங்கிரஸ் கட்சி எதற்காக நீங்க வந்து சகோதரி கனிமொழி வந்து டெல்லியில போய் ராகுல் காந்தியை சந்திக்கணும்? எதற்காக கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொல்லணும்? நண்பர் செல்வ பெருந்தை எதுக்காக நாங்க 2006 தீர்ப்பை மாணிக்க தாகூர் அதை சொல்லணும்? அப்போ அவங்களுக்குள்ள கூட்டணியில குழப்பம் இருக்கு. ஆனா நீங்க ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி மீடியாக்குல ஆனா எங்களை தான் கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க, எங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மீடியால. ஆனா ஆளுங்கட்சியை பத்தி எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சர்கிட்ட உங்க கூட்டணியில குழப்பம் இருக்கா அப்படின்னு யாராவது நீங்க கேட்டிருக்கீங்களான்னா இது வரைக்கும் இல்லை. நீங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்டீங்க? உங்க கூட்டணியிலிருந்து எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்களே, முதலமைச்சர் மட்டும் 234 தொகுதியிலும் ஜெயிப்போன்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க எத்தனை தொகுதியில ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்க. நாங்க 200 தொகுதியில ஜெயிக்கணும்னா நீங்க அதுக்கு பதில் கேட்டீங்க, எப்படி ஜெயிக்க முடியும், கூட்டணி தான் ஒத்துழைமை இல்லையே அப்படின்னு கேட்டீங்க. இன்னைக்கு அவங்க கூட்டணியில யார் இருக்கிறாங்க இல்லைங்கிறது தெரியல. ஆனா யாராவது நீங்க முதலமைச்சர்கிட்ட போய் ஏன் உங்க கூட்டணியில் உள்ளது அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு யாராவது கேட்டீங்களா? நான் பார்க்க முடியல. ஆனா லேசா போடுறீங்க, அப்புறம் கட் பண்ணி விட்டுறீங்க. ஆனா எங்க தரப்புல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்துன்னா விடிய விடிய போட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல நான் சொல்றேன் ஒரு விஷயம். அன்னைக்கு ஒரு கருத்து, சின்ன ஒரு கருத்துக்காக காலையில இருந்து சாயங்காலம் வரை டாயிங் அடிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அங்கிருந்து ஒரு போன் வந்துச்சுன்னா உடனே கட் பண்ணிடுவாங்க. பெண் நிறுவனத்திட்ட இருந்து அல்லது மதிப்புக்குரிய சபரி சென்டர் இருந்து ஒரு போன் வந்துச்சுன்னா உடனே அதை கட் பண்ணி விட்டு ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சார் அது அவங்க கூட்டணியில் உள்ள விஷயம், நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்றத வச்சு தான் நம்ம பதில் சொல்ல முடியும். அவங்களுக்கு யாராவது நம்ம கேட்டாதான் நம்ம சொல்ல முடியும். நீங்க கேட்கறீங்கன்னு சொல்ல முடியும். சார் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சிகளுக்கு நாங்க தெளிவா சொல்லிட்டோம் சார். தேசிய ஜனநாயக ஆட்சி, அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சர், நாங்க எதையும் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஏன் சார் தொடர்ச்சியா தேசிய கட்சிகள் இந்த மாதிரி கேட்கும் போது திராவிட கட்சிகள் மறுக்கிறாங்க? அது எதுவும் நீங்க ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டு அதை தர மாட்டீங்க? திராவிட கட்சிகள்னு சொல்லி நீங்க அதை எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, திராவிட கட்சிகள்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அதிமுக இருக்காங்க, அவங்களும் தர மாட்டோம் தானே சொல்றாங்க. நாங்க கேட்கறோம் இல்ல, அங்க மாட்டோம்னு சொல்லல சார். நீங்களா பேசிட்டு நீங்களாவே கேட்டு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க எப்படியாவது குழப்பத்தை உண்டு பண்ணலாம் நினைக்கிறீங்க, ஒன்னும் நடக்காதுங்க. தேமுதிக அவங்களோட பேசுறீங்க, ஆனா அவங்களே சொன்னாங்க பேசுறாங்க அப்படின்னு. அவங்களே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது, மறுபடியும் என்கிட்ட கேட்க. அதிமுக இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க காலையில இல்லைன்னு சொன்னீங்க, அதனால நான் இப்பவும் சொல்றேன், மதிப்புக்குரிய யார் பேசணும் தெரியாது, நாங்க அதை பத்தி பேசல. நான் பேசல. நேற்று கூட அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச கூட இந்த பக்கம் பேசுறாங்க, அந்த பக்கம் அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. மதிப்புக்குரிய ராஜகண்ணப்பன் சொன்னதை வச்சுட்டு நான் ஒத்துக்கிட்ட முடியாது. அவர் சொன்ன கருத்தை நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அமைச்சர் ராஜகண்ணப்பன் நேற்று என்ன சொல்றாரு, விவசாயிகள் வந்து குரங்கு தொலைகள் நாய் தொலைகள் அதிகமாயிடுச்சுன்னு கேட்கும் போது எல்லாத்துக்கும் துப்பாக்கி கொடுக்க முடியுமா, துப்பாக்கி கொடுத்தா அவங்க சுட்டுக்கிட்டு இதாயிருவாங்க அப்படின்ற மாதிரி ராஜகண்ணப்பன் நேற்று ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. மேலூர்ல பேச, அதாவது ஒரு சினிமா படம், பழைய சினிமா படம், கல்யாண வீட்டுல பக்கத்துல விளக்கு வச்சிருப்பாங்க, தாலி கட்ட முகூர்த்தத்துக்கு போகும்போது நாகேஷ் ஓடி போய் நிப்பாட்டுருவான். சின்னஞ்சிறு உலகம் ஒரு சினிமாவில் விளக்கு தீ பிடிச்சி அது பந்தல்ல பிடிச்சி எல்லாம் பிடிச்சா எல்லாரும் செத்து போயிடுவாங்க, விளக்கு அணைங்கம்பாங்க. அந்த துப்பாக்கி இருந்தா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர சொல்லுவாங்க.
இன்னைக்கு நாய்கள் மட்டுமா இருக்கு தொல்லை, பண்டிகள் தொல்லை இருக்கு. சட்டமன்றத்தில் எவ்வளவோ பேசியிருக்கோம். அதை பற்றி எந்த தீர்மானமும் இல்லை. விவசாயிகளை பற்றி அக்கறை இருந்தால் தானே ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுக்க முடியும். அதே மாதிரி விவசாயிகள் வந்து அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை திறக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க கரும்பை பயிரிடுங்க, அதுக்கடுத்து நாங்க வந்து சர்க்கரை ஆலையை திறக்கிற பரிசீலனை பண்றோம். சார், ஏற்கனவே அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை மூடின சர்க்கரை ஆலையை நான் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது பேராசிரியருக்கு தெரியும், 6 கோடி ரூபா நாங்கள் அரசிலிருந்து கொடுத்து விவசாயிகளுக்காக அதை திறந்து வச்சோம், திருப்பி திறந்து வச்சோம். மதுரை மாவட்ட கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் சார்பாக நாங்கள் அதெல்லாம் திறந்து வச்சோம். நாங்கள் திறந்து வச்சதை அவங்க இன்னும் மூடி இருக்கிறாங்க. அது மக்கள் தான் பதில் சொல்லணும். விவசாயிகளுடைய நலனில் அக்கறை இல்லாத திராவிட முன்னேற்ற கழக துணைத் தலைவர் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாமன்ற உறுப்பினரை அவங்க பிடிச்சி அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மட்டும் இல்லை, போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்கள் அடிச்சாங்க, அடிச்சு கரகரன்னு இழுத்து கொண்டு போட்டாங்க. இதுக்கு இன்னும் ஒருபடி மேல சொல்றேன். நியூஸ் தமிழ் உங்க ரிப்போர்ட்டர் என்னாச்சு? கனிம வள கொள்ளைய போய் படம் பிடிக்க போனா உங்க நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டரை அடிச்சாங்களா இல்லையா? யாரு காலையில இருந்து சாயங்காலம் வரை எந்த மீடியால போட்டீங்க? எந்த மீடியாவில் வந்திருக்கு? அடிச்சது மட்டும் இல்ல இல்ல அடிச்ச ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் அடிச்ச ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டாங்க. எந்த மீடியாவில் காலையிலிருந்து சாயங்காலம் வரை போட்டீங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.